அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சமையலறையில் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த சில எளிய குறிப்புகளை இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதோ முதல் தோலை எளிதாக உரிக்க அதை ஒரு எத்கு பெட்டியில போட்டு சில நொடிகள் வேகமாக குலுக்கினால் தோல் தானாகவே பிரிந்துவிடும். துருவிய தேங்காயை சிறிய டப்பாக்களில் சேமித்து வைப்பதன் மூலம் உங்கள் சமையலறை ஃப்ரீசரை மிக நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் பராமரிக்க முடியும். தேங்காய துருவி ஃப்ரீசர்ல வச்சால் நீண்ட நாட்களுக்கு அது கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு எளிய வீட்டுக்குறிப்பு. தேங்காய் ஓட்டை அடுப்பில் லேசாக சூடுபடுத்தினால் அதன் உள்ளே இருக்கும் பருப்பு மிக எளிதாக மற்றும் முழுமையாக வெளியே வரும். கறிவேப்பிலைய திசுத்தாளில் சுற்றி காற்று புகாத டப்பாவில் வைத்தால் நீண்ட நாட்களுக்கு அது பசுமையாக இருக்கும். இது ஒரு எளிய வீட்டுக்குறிப்பு. விழுதை ஐஸ் ட்ரேயில் நிரப்பி ஃப்ரீசரில் வைப்பதன் மூலம் சமையல் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் மற்றும் நீண்ட நாட்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். குறிப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் சமையலறை வேலை மிகவும் எளிதாகிவிடும். சமையல் செய்வது இப்போது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். சமையலறை குறிப்புகள் மூலம் நீங்கள் பெரிய சேமிப்பை பெற முடியும். குடும்பத்துடன் ஆரோக்கியமான உணவை மகிழ்ந்து உண்ணுங்கள். வீடியோவை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும்.